ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்லக் குழந்தையே, இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. என்னுடைய அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என் செல்லமே. முதலில் உன்னை நீயே உருவாக்கிக்கொள். கிடைக்காமல் போன வாய்ப்புகள், எதிர்பாராத வாய்ப்புகள் கூட நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் அப்பா சொல்கிறார், விதியை மாற்றிட முடியும் என்று. எப்படி தெரியுமா? அன்றாடம் இடைவிடாமல் என்னுடைய நாமத்தினை உச்சரிக்க வேண்டும், முருகா முருகா என்று. பயபக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் பூஜை செய்ய வேண்டும். நியாய வழியில் செல்ல வேண்டும் என் செல்லமே. முறையற்ற வழிகளை தவிர்த்திட வேண்டும். உன் எண்ணம், உன்னுடைய சொல், உன்னுடைய செயல்களில் நல்லதே இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். நம்மட்ட தியானம், தியாகம், வைராக்கியம் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் இன்பமான வாழ்வு ஏற்படும். இந்த முருகப்பெருமான் எங்கெல்லாம் அமைதி, பக்தி, தியானம், நல்ல ஒழுக்கம் உள்ளதோ அங்கெல்லாம் நான் நிறைந்து இருப்பேன். என்றும் செல்வத்தால் பெருமைப்பட்டு கொள்ளாதே என் செல்லமே. புரிகிறதா? அடுத்து இன்னொன்றையும் சொல்கிறேன். புகழ்ச்சியை கண்டு மயங்காதே. நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தில் கொஞ்சம் சுற்றி வளைத்து செல்கிறோம், அவ்வளவுதான். அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஆன்மீக சக்தி தான் நம்மை வழி நடத்தி செல்கிறது. கடவுள் எல்லாரை பற்றியும் யோசிக்கிறாரு. எல்லாருக்காகவும் அவர்கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. அதனால்தான் எல்லாம் அந்தந்த நேரப்படி நடக்கிறது. நாம் அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். இயற்கையோட 4 காலங்களும் எப்படி அது நேரத்திற்கு நடக்கிறதோ அதே மாதிரி தான் நம்ம முருகப்பெருமானின் அருளும் நமக்கு சரியான நேரத்துக்கு அடியும் வந்து சேரும் என்ற கருத்துக்கு மாற்றமே இல்லை. நமக்கு நல்லது நடக்குமோ அல்லது கெட்டது நடக்குதோ, எது நடந்தாலும் நல்லதுக்கென்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையினுடைய இலக்கை அடைகிறதற்கு ஏதோ நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ, எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதை அடைவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழிகள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு செயலில் இறங்கும்போது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். நான் சொல்வது புரிகிறதா? ஒவ்வொரு செயலில் நீ இறங்கும் போதும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தால் எவ்வளவு சக்திகள் கிடைக்கிறது தெரியுமா? அப்படிங்கிறது தான் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி பயன்படுத்துங்கிறத முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவங்களை எல்லாம் ஏதோ கெடுதல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம்தான் அது எதனால் என்றே தெரிந்து கொள்கிறோம். அது ஒரு நல்ல அனுபவங்கிற அன்னைக்கு தான் நமக்கு தெரிகிறது. என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் பொறுமையுடனும் கவனத்துடனும் வாழ்ந்து வந்தோம் என்றால் எந்த செயலாலும் எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வைத்து இனி அந்த சங்கடங்கள் ஏற்படாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த பழனி முருகன் என்றைக்கும் பொறுமையோடு இரு என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்லமே. எந்த ஒரு தருணத்திலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. மனம் தளராமல் எழுந்து நில். மறுபடியும் தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமே இல்லை. இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய். தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்து மட்டும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் இந்த பழனி முருகப்பெருமான் துணையாக நான் இருப்பேன். தற்போதைய நிலை, இதற்கு முன்பு இருந்த நிலை, எல்லாவற்றையும் அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்றையும் சொல்கிறேன். யாருக்காவது உன்னால் முடிந்ததை செய்து உதவிடு.
அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த அளவு உதவி செய்து கொண்டே இரு. அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவி செய்துவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே என் செல்லமே. உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும். அதேபோல சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இந்த பழனி முருகன் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் உனக்கு செய்வேன் என் செல்லமே. உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பிய அனைத்தும் வந்து சேரும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கான விடியல் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு உலகமாக இந்த பழனி முருகன் நான் இருப்பேன். நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷமான மன நிறைவுடனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த பழனி முருகப்பெருமான் நான் வாழ வைப்பேன். பயப்படாதே. எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் உன் கூடவே நிழலாக வந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் செல்லமே. கவலைப்படாதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே. கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான். நீ சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. பிறகு மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். பலமுறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கொள். முதலில் யார் உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. ஆம் செல்லமே, உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் என்று முதலில் நம்பு. அப்புறம் பார், முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றிதான். வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனைதான். எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில். ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பழனி முருகப்பெருமான் சொன்னதை எல்லாம் கேட்டால் நல்லதொரு வாழ்க்கை அமையும் என் செல்லமே. நிச்சயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும். மகிழ்ச்சி அடைவாய். தவற விட்டு விடாதே, நிராகரித்து விடாதே. நான் தருவதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம் செல்லமே, நான் நல்லதொரு வரத்தை தரப்போகிறேன். கேட்காமல் சென்று விடாதே. நான் சொல்வதை கவனமாக கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும், பிரகாசமாகும். இது முருகனின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.